என்னன்னு பார்த்தனா எனக்கு அது தெரியும். என்ன வந்து வேற ஒரு ஆள் தான் கொண்டு உங்களோட கடிதம் தங்கள்கிட்ட கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். கலந்து நிற்பது விடுதலை விருட்சத்தின் மீது. இந்த வழியோட அவருடைய விடுதலைக்கான பயணத்தை என்னிடத்துல ஒப்படைத்திருக்கிறார். அடுத்த வித்துக்களாலே அவர்களுடைய நினைவேந்தி இந்த அவர்களை மலர்களினால் அஞ்சலித்துக் கொள்கின்றோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகு. இன்றைய தினம் நல்லூர் கிட்டு பூங்காக்கு உள்ளே எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக்கூடிய இறந்த அரசியல் கைதிகளுக்கான நினைவேந்தலும் ஒரு நடைபெற்றது. இந்த காணொலியில் பதிவு செய்திருக்கேன். இந்த காணொலியில் அந்த தீபத்தை சின்ன பிள்ளைகள் ஏற்றுறதும் மற்றது ஒரு குறும்படம் ஒன்று தயாரிச்சிருந்தாங்க. அதை பார்க்க ஒரு கண்ணீர் சிந்துற மாதிரி அவ்வளவு ஒரு கவலையாக இருந்தது. எங்களுடைய அரசியல் கைதிகள் எவ்வாறு கைது செய்யப்பட்டனர், இறந்த அரசியல் கைதிகளை கோரி அவங்கள் அந்த நினைவேந்தல் செய்வதாக இருக்கலாம், அந்த பூமாலை மூலம் பூக்கள் மூலம் நினைவேந்தல் செய்கிற இடம் எல்லாமே பார்க்கும்போது ஒரு கவலையான தருணமாக இருந்தது. இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளாகும். இந்த காணொலியில் எங்களுடைய இந்த நினைவேந்தல் சம்பந்தமான விடயத்தை முழுமையாக பார்க்கலாம். அரசியல் கைதிகளை விடுதலை வேண்டியும் யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவில் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை கவன ஈர்ப்பு நிகழ்வில் இன்றைய தினம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய தினம் நினைவேந்தல் நிகழ்வில் முதலாவது அங்கமாக பொது ஈகைச்சுடர் ஏற்றல். 2009 ஆண்டு ஸ்ரீலங்காவின் படைத்தரப்புகளாலே கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்காவின் சிறைகளில் 8/8/2012 அன்று படுகொலை செய்யப்பட்ட மரியதாஸ் நேவிஸ் டெல்ராக்சன் அவர்களுடைய தந்தையார் கிறிஸ்தோபர் மரியதாஸ் நேவிஸ் ஐயா அவர்களை பொது ஈகச்சுடரனை ஏற்றுவதற்காக அழைத்து நிற்கிறோம். ஸ்ரீலங்கா அரச படை தரப்புகளால் கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்காவின் சிறைகளிலே 2012 ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட மரியதாஸ் நேவிஸ் டெல்ராக்சன் அவர்களுடைய தந்தையார் கிறிஸ்தோபர் மரியதாஸ் நேவிஸ் ஐயா அவர்களினால் பொது ஈகச்சுடர் தற்பொழுது ஏற்றப்படுகிறது. ஸ்ரீலங்காவினுடைய சிறைகளிலே படுகொலை செய்யப்பட்டு தம் இன்னுயிர் நீத்த 11 தமிழ் அரசியல் கைதிகளுடைய நினைவாக இந்த மண்ணின் அடுத்த வித்துக்களாலே அவர்களுடைய நினைவேந்தி இந்த விடுதலை சுடர் ஏற்றல் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. Thank you.
அவருடைய சிறைகளில் இனப்படுகொலையினுடைய அங்கமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளின் நினைவாக தற்பொழுது அவர்கள் நினைவை மலரஞ்சலியினை செலுத்த முடியும். மலர்களால் அர்ச்சனை செய்து எம் மன்னவரை நெஞ்சிருத்திக் கொள்ளும் நேரம் இது. மலர்களால் அஞ்சலி செய்து எம் மன்னவர்களை நெஞ்சிருத்திக் கொள்ளும் நேரம் இது. 4 சுவர்களுக்குள்ளே நானிலம் போற்றும் தமிழினத்திற்காய், 4 சுவர்களுக்குள்ளே நானிலம் போற்றும் தமிழினத்திற்காய் இன்றும் கண்ணீர் சிந்தும் எங்கள் காவிய நாயகர்களை, இன்றும் கண்ணீர் சிந்தும் எங்கள் காவிய நாயகர்களை நெஞ்சிருத்திக் கொண்டு மெல்ல மெல்ல மலர்களினால் பூசிப்போம், மெல்ல மெல்ல மலர்களினால் பூசிப்போம். நினைவுகளை என்றும் நிரந்தரமாக்கி, நினைவுகளை என்றும் நிரந்தரமாக்கி நாளைய விடுவுக்காய் நாங்கள் ஒன்றும் மீண்டும் மனிதர்களாய் விழுகின்றோம். அவர்களை மலர்களினால் அஞ்சரித்துக் கொள்கின்றோம். மீண்டும் நாங்கள் மனிதர்களாய் விழுகின்றோம். புசைகள் 4 பெருமைகள் பேச சிறைகளுக்குள் பரிதாபகரமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை வேண்டியும் தொடர்ந்தும் ஸ்ரீலங்காவின் சிறைகள் முடிவற்ற வழக்கு விசாரணைகளால் தொடர்ந்தும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய விடுதலையை வலியுறுத்தியும் 24 மற்றும் 25 ஆகிய 2 தினங்களிலும் யாழ்ப்பாணம் கெட்டு பூங்காவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய விடுதலை கவனஈர்ப்பு நிகழ்வின் அடுத்த அங்கமாக விடுதலை நிகழ்வினுடைய பிரகடனத்தை வழங்குவதற்காக குரலற்றவர்களின் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் முருகையா குரோமகன் அவர்களை அழைத்திருக்கிறோம். அத்தனை மானுடா உள்ளங்களுக்கும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஊடாக இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்லினங்கள் வாழ்கின்ற இலங்கை தீவிலே ஒரு நிலையான சுபிட்சத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக அனைத்து இடங்களும் சமூக பாதுகாப்புடன் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வாழ முடியும் என்பதை நாம் நன்கறிவோம். அந்த வகையில் நாட்டில் குறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டு நிலம், மொழி, கலை, கலாச்சாரம் என்கின்ற அத்தனை அம்சங்களை கொண்ட பூர்வீக தமிழினத்தின் தீவிலே சுயாதீனமாக வாழ்வதற்கு இடமளிக்க வேண்டும். அதற்கு முரண்பட்ட இரு இனங்களுக்கும் இடையில் நல்லிணக்கம் மிகவும் அவசியமாகின்றது. நல்லிணக்கம் பேசுவதென்றால் இன முரண் விளைவுகளால் 16 முதல் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அல்லது போர் கைதிகளை நல்லெண்ண சமிக்கையாக விடுதலை செய்ய வேண்டும். அதுவே உலக நலமாகும். இரு இனங்களுக்கும் இடையிலான சமூக நல்லுறவை பலப்படுத்துவதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை சாதகமான காரணியாகவே அமையும். ஒரு பூர்வீக தேசிய இனத்தின் வாழ்வுரிமை போராட்டத்தின் பெயர் கைது செய்யப்பட்டு நீண்ட நெடுங்காலங்களாக சிறை வைக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் தனி நபர்களாக அவர்களை தொடர்ந்தும் தண்டிக்கப்படலாகாது. அரசு உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும்.
விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளுக்கு எதிராகவும் விடுவிக்கப்பட்டவர்களுக்கு எதிராகவும் மேலும் மேலும் புதிய குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வழக்குகள் தொடர்களை விடுத்து அவர்களை விடுவிப்பதும் இயல்பு வாழ்வுக்கு அவர்களை திருப்புவதற்கும் அரசாங்கம் சிந்தித்து அதற்குரிய வழிமுறைகளில் ஈடுபட வேண்டும். நாட்டில் யுத்தம் முடிவடைந்து பல வருடங்களுக்கு பின்னரும் நூலுருவாக்கம் என்ற பெயரில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டவர்கள் வழக்கு விசாரணைகளுக்கு கொண்டு செல்வதன் ஊடாகவே அவர்களது இயல்பு வாழ்வுக்கு வழிவகுக்க வேண்டும். தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதுகளை மேற்கொள்வதும் கைதிகளை விடுவிக்காதிருப்பதும் எந்த ஒரு ஜனநாயக அரசுக்கும் ஏற்புடையதல்ல. தற்போது அதிகாரத்தில் இருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலத்தில் அப்போதைய அரசுக்கு எதிராக கிளர்ச்சிகளில் ஈடுபட்டதன் பெயரில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையிலிருப்பதையும் பின்னாட்களில் இடம்பெற்ற அரசியல் மாற்றத்தின் விளைவுகளால் 1994 தொடக்கம் 95 கால பகுதிகளில் ஒரு நீதி அதிகாரம் கொண்ட சிறப்பு ஆணைக்குழு நிறுவப்பட்டு நமது இனத்தின் கரங்கோப்பாளர்கள் இப்பொழுதும் ஏனைய மாவட்டங்களின் விடுதலை நீரோடும் விடுதலை நீரினை கலக்கின்ற நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்தும் அம்பாறை மாவட்டத்தில் இருந்தும் மிகவும் நீண்ட தூரத்தில் இருந்து இனத்தின் விடுதலைக்காக இனத்தின் ஒற்றுமைக்காக இனத்தின் விடுதலை வெளிச்சத்தினை சிறப்பாக வளர்ப்பதற்காக உணர்வின் வழியே விடுதலை நீரை இன்று சுமந்து வந்திருக்கின்றார்கள். எங்களோடும் நினைவுகளை கலப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களில் கொண்டு வரப்பட்ட விடுதலை நீர் இன்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அத்தனை மாவட்டத்திலும் சேகரிக்கப்பட்ட விடுதலை நீரோடு கலக்கின்ற அந்த அற்புதமான புனிதமான அந்த உணர்வான நிகழ்வு இப்பொழுது இடம்பெறவிருக்கின்றது. இங்கே உணர்வின் வழி கலந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுடன் அந்த நிகழ்வுகளை பங்கொள்ள காட்சியாக இனத்தின் உணர்வின் அடையாளமாக நெஞ்சிருத்திக் கொள்ளுமாறு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். தற்பொழுது வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலே சேகரிக்கப்பட்ட விடுதலை நீரோடு மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து வருகை வந்திருக்கின்ற விடுதலையின் உணர்வாளர்கள் இனத்தின் அடையாளங்கள் கரங்களுக்கின் காப்பிருப்புகள் இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட விடுதலை நீரை விடுதலை விருட்சத்திற்காக ஏறைய வடக்கு கிழக்கு மாவட்டத்தில் விடுதலை நீரோடு ஒன்றிப்பு செய்வது அற்புதமான நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் நீண்ட தூரத்திலிருந்து உணர்வின் வழியை இணைந்திருந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன உணவாளர்கள் விடுதலை விருட்சத்தில் விடுதலை நீர் சேகரிப்பாளர்களுக்கு குரலற்றவர்களின் குரல் அமைப்பு மிகுந்த நன்றியோடு உடல் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. விடுதலை நீர் சிறப்பிக்கின்ற நிகழ்வு வடக்கு மாகாணத்திலிருந்து
இதுவரை நாட்களிலும் விடுதலை நீரை ஏனைய மாவட்டத்தில் நீர்களும் சேர்க்க யாராவது கொண்டு வந்திருந்தார். அவர்களும் எங்கள் இடத்திலே உணர்வுகளோடு விடுதலை நீரை வடக்கு மாகாணத்தில் தீபக பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற விடுதலை நீர் இப்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து சேர்க்கப்பட்ட விடுதலை நீரோடு சேர்க்கப்படுகின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விடுதலை நீர் சேமிப்பு மையத்திலும் விடுதலை நீரை உணர்வின் எமது உள்ளத்தின் எமது இனத்தின் அடையாளமாக கலந்து செல்லுமாறு உங்களை அன்பாக வேண்டியிருக்கின்றோம். நீர் அல்ல, நாங்கள் கலந்து நிற்பது விடுதலை விருட்சத்தின் நீர் அல்ல, எம் உடலில் ஓடி விளையும் உதிரத்தின் உணர்வுகளை என்று நீராக சேகரிக்கின்றோம். தமிழ் உணர்வின் உதிரத்தின் உணர்வுகளை என்று நீராக வச்சு எல்லாம் செய்து அது ஆனா அது இந்த கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வேற ஏன்னு நாங்கள் எல்லாம் கண்ணை பார்த்து அழுவோம் வந்துட்டு தான் இல்லாம வந்தது நாங்கள் கஷ்டப்படுது. இப்ப 30 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு விடிவு கிடைக்கல. அதுதான் எங்களை நிறக்கமா இருக்குது. ஜனாதிபதிட்ட நான் எத்தனையோ கடிதம் கொடுத்திருக்கிறேன். 2-3 கடிதத்துக்கு நான் பதிலும் வந்திருக்கேன். உங்களோட கடிதம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தேன்னா எனக்கு அது தெரியும். என்ன வந்து கேள்வி வேற ஒரு நாள் தான் கொடுத்தது உங்களோட கடிதம் தங்கள்கிட்ட கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். அப்ப அவ்வளவுதான் லட்சம்படி அதுல ஒன்றுமே இல்லை. அப்பீல் கோர்ட்டுக்கு போய் இதெல்லாம் இப்ப சேம் தீர்த்தம் ஆச்சு. எல்லா இடமும் சொல்லியாச்சு. சொல்லி ஆனா எங்கட பொது மன்னிப்பு வந்து நானும் எத்தனையோ இடத்த கேட்டுட்டேன். 30 வருஷத்துக்கு உள்ள ஒருத்தருக்கு பொது மன்னிப்பு கொடுக்கவே இல்லாதான். ஜனாதிபதி இப்ப புது ஜனாதிபதி வந்து எங்களுக்கு அதைத்தான் செய்ய போறாருன்னு சொன்னோடனே நாங்க பெரிய நம்பிக்கையில் இருந்தாங்க. உங்களுக்கு ஆட்சி மாறிட்டு இதில் எல்லாரும் ஒரு விடுதலை கிடைக்கும் சொல்லி நாங்க நம்பி இருந்த அதுலயே நாங்க வந்து போயிட்டோம். என்னன்னு கேட்கிறேன்னு எங்களுக்கு தெரியல. 2010ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு 6 வருடங்களுக்கு பின்னர் 2016ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தார். எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் என்பது ஒரு பொதுவான விடயத்திற்காகத்தான் கைது செய்யப்பட்டார்கள். அதே நேரத்தில் நான் வெளியில வரும்போது அந்த கையை அந்த மேக்கை தூக்கி கொண்டு வந்து கைய இந்த கையில கிடைக்க நான் குறிப்பா சொல்ல போன பார்த்தேன். அந்த கையை கிடைக்க அவருடைய முகம் மேலே ஒரு விடுதலை இறுக்கமாகத்தான் இருந்தது. இந்த வழியோட அவருடைய விடுதலைக்கான பயணத்தை என்னிடத்துல ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த அந்த பொறுப்போடு தான் நான் வெளியில வந்திருப்பேன். அந்த செயற்பாட்டுக்காக தொடர்ந்தும் எங்களாலான பங்களிப்பை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கிறோம். இன்றைக்கு அவர் கடுமையான வருத்தத்தின் காரணத்தால எங்களுக்கு முடிச்சாரு. இனி வருங்காலத்திலேயாவது நாங்கள் அவரோட சந்தோஷமா இருப்போம் என்று விரும்புகிறோம். ஐயா எனக்கு 1 வயது இருக்கும்போது எங்கள் அப்பாவை பிடிச்சிட்டு போனாங்க. இப்ப 17 வருஷமா அது. இந்த 1 வயசுல இருந்து நான் அப்பாவை பிரிஞ்சுதான் இருக்கேன். அப்பாவோட அன்பும் அப்பாவோட அரவணைப்பும் எனக்கு கிடைக்கல. வேற ஆட்களுக்கு கிடைக்கும் போது பார்த்து தவிச்சிருக்கேன். ஆனா இது வரைக்கும் எனக்கு அப்பாவோட பாசம் கிடைக்கணும்னு அங்கே இருக்கு. நான் இது வரைக்கும் கிடைச்சதில்லை. இந்த மருமணம் விடம் உடலுக்கு இந்த 2 பிள்ளைகளும் தங்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு நோய் நொடி இப்ப எல்லாருக்கும் வந்து எங்க சொந்தத்திலேயே பார்க்கக்கூடிய எந்த வயசுல இந்த 3 பேர் பிறந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் முதலாவது பிறந்தநாள் செஞ்சாங்க. ஆனா எனக்கு செய்யல. அவங்களுக்கு எல்லாம் அவன் அப்பா பக்கத்துல இருந்து எல்லாம் செஞ்சு கொடுக்கடையெல்லாம் ஊட்டி அப்படி எல்லாம் செஞ்சாங்க. ஆனா எனக்கு அப்பா இல்லைன்னு ஒரு காரணத்தால அந்த பர்த்டே கூட செய்யல. இது வரைக்கும் எனக்கு சாமர்த்திய விட எந்த ஃபங்க்ஷனுமே செய்யல அப்பா இல்லைன்னு ஒரு காரணத்தால.
உங்களோட அரசாங்கத்திலேயாவது